ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் உப்புமா எப்படி பண்ணுறேன் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நம்ம கையிலே உதுத்து விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப பொடி பொடியெல்லாம் ஊற்றுற வேணாம். நம்ம கட் பண்ணலாம், பட் ஆனால் நமக்கு ஷேப்பாக தேவையில்ல. உப்புமா பண்ணுறதுனால இந்த மாதிரி ஊற்றுட்டாலே போதும். நல்லா ஊற்றி விட்டாச்சு. இப்போ நம்ம உப்புமா பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு செவந்துருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியை நறுக்கி அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி அதை சேர்த்து இதே எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் உப்பு. இப்போ இதை எண்ணெய் லைட்டாக வதக்கிக்கலாம். நம்மளோட பிரெட் உப்புமா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம், மஞ்சள்தூள் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் லைட்டாக கொதிக்கட்டும். நல்லா தண்ணி கொதித்து வற்றின பிறகு தான் நம்ம பிரெட் பீசஸை சேர்க்கணும். தண்ணி இருக்கும்போது பிரெட்டை சேர்த்தோன்னா அது தண்ணியில் மசிஞ்சிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. தண்ணி ஓரளவுக்கு கொதித்து வற்றிருச்சு. இப்போ நம்ம பிரெட் பீசஸை சேர்த்துலாம். இப்போ அந்த ப்ரெட்டில் நல்லா அந்த வெங்காயம் மஞ்சள்லாம் ஒட்ட அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இந்த ரெசிபி மொத்தமே செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம வீட்டில் ப்ரெட் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கூட. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பிரெட் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மாதிரி ஃபுட்டீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.